ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் சித்தர்களை பற்றி சிந்திப்பதை நீங்கள் அறிவீர்கள். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் துணை கொண்டு இன்றைக்கு சட்டை முனி என்ற ஒரு சித்தரை பற்றி சிந்திப்போம். இவர் வடக்கே இருந்து தெற்கே வந்தவர். காரணம், குளிர் பிரதேசத்திலிருந்து வந்த காரணத்தினாலே, கம்பளி சட்டை அணிந்து வந்ததனாலே இவருக்கு சட்டை முனி என்ற பெயர். இவர் ஸ்ரீலங்காவிலே சிங்கள குலத்திலே பிறந்தவர். இவருடைய தாயும் தந்தையரும் இங்கே வந்து பிழைப்புக்காக தமிழகம் வந்த பொழுது சட்டை முனியாகப்பட்டவர் தாம்பாளத்தை ஏந்தி ஆலயங்களிலே இருந்து பிச்சை ஆசித்தவர். இப்படி ஆசித்து கொங்கணர், கருவூரர், அகத்தியர் போன்ற மகாத்மாக்களோடு ஒன்றுபட்டு பழகியதாகவும் இவருக்கு வரலாறு உண்டு. ஒரு காலத்திலே வடக்கிலே இருந்து தெற்கே சங்கை துணை கொண்ட ஒரு பெரிய ஞானி வந்திருக்கின்றார். அவரும் இவரும் நட்பு கொண்டு கால்நடையாகவே தெற்கே இருந்து வடக்கே அமர்நாத், கேதார், பத்ரி, ஹிமாச்சலா, தேவப்பிரயாகை, ஹரிதுவார், ரிஷிகேஷ் போன்ற புண்ணிய கேத்திரங்கள் எல்லாம் தரிசித்து அங்கு உள்ள மூலிகை வகைகளெல்லாம் அறிந்து தமக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகளுக்கு பயன்படும் வண்ணத்திலே அவைகளெல்லாம் எளிதான முறையிலே மருத்துவத்துக்கு வேண்டிய பக்குவங்களை எல்லாம் தொகுத்து நூல்களாகவும் எழுதி இந்த சட்டமுனியாகப்பட்டவர் எண்ணற்ற பல அற்புதங்களை செய்த மகாத்மா. இந்த சட்டமுனியாகப்பட்டவர் எல்லா ஆலயங்களிலுமே சமாதி நிலை கொண்டதாகவும் கூறுகின்றார்கள். ஞானிகளுக்கு ஒரு இடம் என்ற அளவே இல்லை. அவர்கள் ஏகதேசிகள், சிவபெருமானை போன்றவர்கள், சிவனுக்கு நிகரானவர்கள் சித்தர்கள். சித் என்று சொன்னால் ஞானம், தரு என்று சொன்னால் கற்பகம், கற்பகத்துக்குத்தான் தரு என்று சொல்லுவார்கள். நினைத்தால் தருவது கற்பகம். அதை போல அவர்கள் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அருவ நிலையிலே உழவக்கூடிய மகானுபாவர்கள். அத்தகைய சட்டமுனியாகப்பட்டவர் 3.5 கோடி ரோமங்களை கொண்டு இருந்தார். அந்த 3.5 கோடி ரோமங்களிலே ஒரு ரோமம் விழுந்தது என்று சொன்னால்
படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மா ஒருவர் இறந்ததாக அர்த்தம். அப்படி அவர் பல பிரம்மாக்களை சந்தித்தவராம், பல யுகங்களை கண்டவராம். அவர் பல யுகங்களை கண்ட மகா பெரியவர் அந்த சட்டை முனி. அந்த சட்டை முனி இந்த நிலைமைக்கு உயர்ந்ததுக்கு காரணமே அந்த சங்கு முனிவரால் இவர் உயர்வு பெற்றார். ஒருவரை கொண்டு ஒருவர் உயர்வு. குருநாதரின் அருளின்றி யாருமே முன்னேற முடியாது. இறைவனை வழிபடுவது 50 மதிப்பெண், குருவை வழிபடுவது 100 மதிப்பெண். அதற்கு உங்களுக்கு விளக்கம் தெளிவாக சொல்லுகின்றேன். அப்பர் பெருமான் சிவபெருமானை வழிபட்டார், அப்பூதி அடிகள் அப்பரை வழிபட்டார். அப்பர் தான் முதலிலே முக்தி பேற்றை பெற்றார். அதே போல பட்டினத்து சுவாமிகள் சிவபெருமானை வழிபட்டார், பத்ரகிரியார் பட்டினத்தாரை வழிபட்டார். பத்ரகிரியார் தான் முதலிலே வீடு பேறு பெறுகின்றார். அதே போல குகை நமச்சிவாயத்தை மாணவராகி குரு நமச்சிவாயம் வழிபட்டு முதலிலே வீடு பேறு பெற்றார். ஆனால் குகை நமச்சிவாயரோ பின்னால் தான் வீடு பெறுகின்றார். அதனால குருவை கொண்டுதான் நாம் திருவை பெற முடியும் என்பதற்கு இந்த மகானம் ஒரு விதிவிலக்கு அல்ல. எனவே குருவின் அருளை பெற்று அந்த சங்கு கொண்டு வந்த சுவாமியின் அருணாலே இந்த சட்டை முனிவராகப்பட்டவர் முதலிலே முக்தி பேரை அடைந்த மகான் என்று சொன்னால் மிகையாகாது. இவர் எண்ணற்ற ஆலயங்களிலே சமாதி கொண்டுள்ளதாக இன்றும் பேச்சடி வருகிறது. ஒரு கோவில் என்று அர்த்தம் இல்லை, எத்தனையோ ஆலயங்களை சொல்லுகின்றார்கள். நாம் அத்தனையும் நம்பித்தான் ஆக வேண்டும். காரணம், இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கின்றது, நாம் உயிரை பார்ப்பதே இல்லை. ஆனால் உயிர் இல்லை என்று சொல்ல முடியுமா? நம் உடம்பிலே உள்ள உயிரையே நம்மளாலே காண முடியாத போது அந்த சர்வ வல்லமை உள்ள இறைவனை எப்படி காண முடியும்? இவர்களெல்லாம் எத்தனையோ யுகங்கள் பட்டினி கடந்து குகைகளிலே தங்கி தன்னை வருத்தி மெழுகுவர்த்தியாகப்பட்டது உருகி திரி எரிந்து ஒன்றுமில்லாத ஆவது போலே இந்த ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் என்ற 3 மலங்களை அறுத்து ஞான நிலையை பெற்ற மகாத்மாக்கள். இவர்களுக்கு காலமோ நேரமோ ஒரு இடமோ குறிப்பிட்டு சொல்ல முடியாத அருளாளர்கள். அத்தகைய அருளாளர்கள் இந்த சட்டை முனி. இந்த சட்டை முனியை உயர்த்தியவர் அந்த வடக்கே இருந்து வந்த சங்கு பூண்ட சுவாமிகள். அவருடைய பெயரும் அவர் எங்கே தோன்றினார் என்ன என்பதும் வரலாற்றிலே நமக்கு தெளிவாக இல்லை. எனவே இந்த சட்டை முனிவராகப்பட்டவர் எண்ணற்ற ஆலயங்களிலே இருந்து அருள் பாலிப்பதாக நமக்கு நூல் வாயிலாக அறிகின்றோம். இவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டே இருப்பவர்கள். சமாதியிலே இருந்த போதிலும் உருவம் மறைந்தாலும் அருவ நிலையிலே இருந்து நமக்கெல்லாம் உயிரினங்களுக்கு அருள் வழங்கக்கூடிய சித்தர் வள்ளல்கள் என்று கூறி, நாளைக்கு ஒரு சித்தரோடு தொடர்பு கொள்வோம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.